அனைவருக்கும் வணக்கம். இன்று 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் வேளையில் 200 வருட அடிமைத்தனம் முடிந்ததை பற்றி 2 நிமிடங்கள் கூற வந்துள்ளேன். நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன் என்றான் வெள்ளையன். நாங்கள் 30 கோடி மக்கள் நாய்களோ பன்றிச்சைகளோ, நீங்கள் மட்டும் மனிதர்களோ? இது நீதமோ பிடிவாதமோ? வந்தே மாதரம் என்று உயர்ப்போம், வரை வாழ்த்துவோம், முடி தாழ்த்துவோம். எந்த நாருயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ என்றனர் நம் தலைவர்கள். 1000 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தோம், சொந்த நாட்டில் பிறர்க்கடிமை செய்தோம், தொண்டு செய்வதே தொழிலாக கொண்டோம். குழையானோம், ஏழையானோம், இறுதியாகிற 100 ஆண்டுகள் ஆங்கிலேயன் நம்மை வஞ்சகமாக வியாபாரம் செய்வதாக கூறி நம்மை கோழியாக்கினான், மண்புழுவாக்கி மண்ணில் தேய்த்தான். பொம்பிலையும் பூமியிருந்தும் பட்டினி கிடந்தோம், திறன்சார் கல்வி கற்க மறந்தோம், நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வழிக்க முயன்றான். முடியுமா? முடியுமாவனால் உடல் வலிமை உள்ள வலிமை நம்மை காக்காவிட்டாலும் நம் சத்தியம், நேர்மை, ஒழுக்கம் நம்மை காத்தது. சத்தியமேவ ஜெயதே என்ற கோஷம் கேட்டு கண்விழித்தனர் பலர். கோக்லே, திலகர், காந்தி, நேரு, சவர்கர், பகத்சிங், போஸ், லாலா லஜ்பத் ராய், நவ்ரோஜி, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், வ.உ.சி. கட்டபொம்மன் போன்ற எண்ணற்றோரின் உடல், பொருள், ஆவி இந்த சுதந்திர வேள்வியில் தீயிடப்பட்டது. பல தியாகிகளின் குருதி வெள்ளத்தில் பூத்தது சுதந்திர தாமரை. அன்று பலர் அடிமை காற்றை சுவாசிக்க மறுத்ததால் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். பாரதியின் கனவு நனவானது. மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நம் நாட்டை விட்டு ஓடினான் வெள்ளையன். 30 கோடி மக்களின் முகமும் ஒளிர்ந்தது, மிளிர்ந்தது. ஆடுவோமே பள்ளு, பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த கூத்தாடினர் பாரத மக்கள். இன்று நாம் 80வது சுதந்திர தினத்தை எதிர்பார்க்கிறோம். இன்றைய பாரதத்தின் நிலையை ஒரு சில வார்த்தைகளால் கூற விழைகிறேன். அன்று வெளிநாட்டவர் இங்கு வந்து நம்மை அடிமைப்படுத்தினர். இன்று நாம் அங்கு சென்று அடிமையாகிறோம். இந்தியனின் மூளைக்கு பல $1000 விலை பேசப்படுகிறது. ஆம், ஹயர் செய்கிறோம் என்கின்றனர். வேண்டாம் என்றால் ஃபயர் செய்கிறார்கள். இந்திய பெற்றோர்கள் ஒரே ஒரு மகனை பெற்று தங்களை போன்ற ஆசிரியர்களிடம் அறிவை பெற வைத்து வெளிநாட்டினருக்கு தத்து கொடுக்கின்றனர். என்னே ஒரு நிலை! இளைய பாரதமாகிய என் போன்ற மாணவ மணிகளே கேளுங்கள். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. ஆகையால்